சரி, நல்லது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் கூட பாஸ்டர் சொன்னது மாதிரியே நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்த நேரத்தில் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த திருச்சபை தலைமை போதகர், தமிழ் திருச்சபை பொறுப்பாக இருக்கிற போதகர், அவர் குடும்பம், அதே போல் இந்த சபையில் இருக்கிற சகல விசுவாசிகளுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வருவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். அதே போல் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையோடு நாம் கடந்து சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வசனம் மிக மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு. ஆமென், ஆமென். நித்திரையா இருக்கிறவங்க ரைட், ஓகே. அப்போது பாஸ்டர் காந்தன், அதாவது யாழ்ப்பாண பகுதியிலே அவருடைய ஊரிலே நான் கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு 15 வருஷங்கள் ஆகுகிறது அந்த இடத்துல போய் ஒரு மிஷனரியாக பேப்டிஸ்ட் திருச்சபை ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் நல்ல நெருங்கின சிநேகிதரும் கூட. ஆகவே இந்த நாட்களிலே உங்களோடு அவரோடு இருக்கிறது சந்தோஷம், நல்லது. அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நாள் அந்த திருச்சபையில் ஒரு போதகர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த தகப்பனுக்கு அன்னைக்கு போக முடியலை. அவருக்கு மிக முக்கியமான ஒரு வேலை சொல்லிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி போக கிடைக்காது. மகனை பார்த்து சொன்னார், தம்பி இன்றைக்கி எனக்கு போக கிடைக்காது, ஆகவே ஒரு நல்ல ஊழியக்காரர் வந்திருக்கிறாராம், போய் பிரசங்கத்தை கேட்டுட்டு வா, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவாரான்னு உன்னிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. மகனும் வந்திருக்கிறான். பின்னேரமாகிருச்சு. அப்பா வேலை விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்பா ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாரு. அப்படியே ஷர்ட்டை கலட்டிக்கிட்டு அப்பா மகனை பார்த்து கேட்டாராம், தம்பி இன்னைக்கு என்ன பேசினாரு ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி எப்படி எப்பா இருந்துச்சு செய்தியெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த மகங்காரன் சொன்னானா, சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னானா. அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம். அப்படின்னா என்ன பேசியிருப்பாருன்னா அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி, உடனே ஆரம்பத்தில் என்னடா பேசினாரு அப்படின்னு மாங்காரன் சொன்னானா தலையை சொரிஞ்சுக்கிட்டு, அப்பா கொஞ்சம் லேட்டாகி தான் போனேன், ஆகவே ஆரம்பத்தில் என்ன பேசினாருன்னு தெரியலை. சரி, பரவாயில்ல. அப்போது பரவாயில்ல, முடிவு நேரம் ரொம்ப அதுதானே உச்சகட்டமாக இருக்கும். அப்போ முடிவில் என்ன தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து தகப்பன் கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த மாங்காரன் சொன்னானா, அப்பா கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ஏர்லியாக எழும்பி வந்துட்டேன், நேரத்தோடு எழும்பி வந்துட்டேன், முடிவில் என்ன பேசினாருன்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறான். அப்பாவுக்கு இப்போ பயங்கர கோபம். சரிடா, நடுவில் என்னதான் பேசினாரு அப்படின்னு கேட்க, அப்பா நடுவில் கொஞ்சம் நித்திர போயிடுச்சு அப்படின்னானா. ஆக மொத்தத்தில் அவன் செய்தியே கேட்கல, பிரசங்கமே கேட்கல. ஆனால் அப்பா கேட்டதுக்கு அவன் எப்படி பதில் கொடுத்தானா, அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தேன். இங்கே கொயாருக்கெல்லாம் நல்ல லைட்டெல்லாம் போட்டுருந்துச்சு, அங்கே இருட்டாக இருந்துச்சு, நான் பிரசங்கம் பண்ணுற நேரம் எத்தனை பேர் தூங்குவாங்களோ தெரியலையே அப்படின்னு. ஆகவே நல்லா வெளிச்சமெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கவனிங்க. ஏன்னா ஆண்டவருடைய செய்தியை பேசுகிற நேரத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அநேக நேரத்தில் பாட்டு நல்லா பாடுவோம், நல்லா துதிப்போம், நல்லா கைகளை உயர்த்தி எல்லாம் செய்வோம். ஆனால் வேத வசனம் பேசப்படுகிற பொழுது சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சோர்வு, அதற்குரிய ஆசை ஆர்வம் இருக்கிறதில்லை. நன்றாய் கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் பாடுகிறதற்கு எவ்வளவு உற்சாகமாய் வருகிறீர்களோ, சாட்சி சொல்லுகிறதற்கு எவ்வளவு உற்சாகமாய் வருகிறீர்களோ, காணிக்கை கொடுப்பதற்கு எவ்வளவு உற்சாகமாய் வருகிறீர்களோ, அதையெல்லாம் தாண்டி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுடைய இருதயம் திறந்தவர்களாய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பக்கம் சத்தமே வருதல், அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். எங்கள் ஊரில் ஒரு ஆட்டோ ஓடுற டிரைவர் சகோதரன் சர்ச்சுக்கு போகிறவரை பார்த்து கேட்டேன், தம்பி நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதில்ல அப்படின்னு. அவர் எல்லாம் ஓகே, ஆட்டோ ஓடுறது ரொம்ப லேட்டாகி போகிறதுனால இந்த பிரசங்க நேரம் எனக்கு தூக்கம் போயிடுது பாஸ்டர் அப்படின்றாரு. சரி,
அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், உங்களுக்கு இந்தியாவில் பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி. உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க உடனே ஒருத்தர் பேரை தான். சரி, அவர் உடனே சொன்னார். அப்போ அவரை பார்த்து கேட்டேன், அவருடைய கடைசி படம் என்ன அப்படின்னு. அவர் உடனே ஒரு படத்து பேரை சொன்னார். படம் ரிலீஸ் ஆயிருச்சா? இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதை எப்படி நீங்கள் கேள்விப்பட்டீங்க? நான் நேரத்தோட அது பேப்பர், நியூஸ், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பார்த்து இருந்தேன். திரும்ப இப்போ என்ன நடந்துச்சு? படம் ரிலீஸ் ஆகிருச்சு. என்ன செய்தீங்க? ஆட்டோ ஓடி ஒரு 12 மணியாக தான் வீட்டுக்கு ஆகும் போகிறதுக்கு. ஆகவே போய் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் சிடி கடையில் போய் இந்த சிடியை வாங்கிட்டே போயிருக்கிறார். மறக்காமல் போய் மேலெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பாடையும் பிளேட்டில் போட்டுக்கிட்டு உடனே சிடி பிளேயருக்குள்ளே இந்த சிடியை போட்டுட்டு இரவு ஒரு காலையில் 12 மணிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? சிடியை போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்க்க தொடங்கியிருக்கிறாரு. ஒரு படம் கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியாலம் ஓடும்? பரவாயில்ல சொல்லுங்க, எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 2.5-3.5 மணி நேரம் போகும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு? குறைஞ்சது இரவு 12 மணிக்கு, அதிகாலை 12 மணிக்கு சிடியை போட்டிருந்தா 2-2.5 மணி வரைக்கும் இந்த படம் ஓடி இருக்குது. அப்போ நான் கேட்டேன், 2-2.5 மணி வரைக்கும்னா பிரதர் உங்களுக்கு நித்திர போயிருக்குமே, நீங்கள் தூங்கி இருப்பீங்களே, படம் பார்த்துருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அவர் உடனே சொன்னார், சிசி முழு படத்தையும் பார்த்துட்டு தான் விட்டேன் பாஸ்டர், சூப்பர் படம் அப்படின்னாரு. அப்போ நான் திரும்ப கேட்டேன், காலையில் சர்ச்சில் ஒரு 45 நிமிஷம் எங்களால் செய்தி கேட்டுட்டு இருக்க முடியலை, ஆனால் காலையில் நீ இரவு 12 மணிலேருந்து 2.5 மணி வரைக்கும் ஒரு படத்தை உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரகசியம் என்ன தெரியுமா? அது அவருக்கு பிடிச்ச ஹீரோ, அவருக்கு பிடிச்ச ஹீரோயின், அவருக்கு பிடிச்ச படங்கிறதுனால அவர் மனசு, இருதயம், எல்லா கண்ணுகள் அப்படியே திறந்து அந்த படத்தை பார்க்குற ஆர்வம். இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது நமக்கு பிடிச்ச ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஹீரோவை பார்க்க வரோம், அந்த ஹீரோவை நாங்கள் வர்ஷிப் பண்ண வரோம், அந்த ஹீரோவை நாங்கள் துதிக்க வரோம். அப்படி ஒரு மைண்ட் செட், அப்படி ஒரு ஹார்ட் இருந்தாலே உங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வாரதே வேணா வெறுப்பா இருக்காதுங்க. அநேக நேரத்தில் அநேகருக்கு இன்னைக்கு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னா ஏதோ அறுக்க கொண்டு போற மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்குது. சர்ச்சுக்கு வாங்கினா சண்டை பிடிச்சு கொண்டு வர வேண்டி இருக்குது. இல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது அது ஆசீர்வாதம். ஆகவே தான் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருந்தோம். ஆசீர்வாதத்தினுடைய ஆணி வேர் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். ஆசீர்வாதத்தினுடைய ஆணிவேர் இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் என்கிற தலைப்பை இன்றைக்கு திருச்சபைகளிலே பேச போனாலே அது ஒரு விமர்சனமாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறார்கள், இவர்கள் செழிப்பை பற்றி பேசுகிறார்கள், இவர்கள் ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. எனக்கும் ஒருவர் என்ன செய்தார் என்று சொன்னால், திடீரென்று ஒரு கடிதம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் என்று போட்டிருந்தார். எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு பாஸ்டர் வருகிறார், அவர் நன்றாய் ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசுவார், ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவார், வாங்க பாஸ்டர் அப்படி என்று சொன்னார். நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தேன், தம்பி கிட்டத்தட்ட 26 வருஷங்களுக்கு மேலாக இந்த செழிப்பின் உபதேசம், இந்த ப்ராஸ்பரிட்டி என்கிறதை நான் 27 வருஷங்களுக்கு மேலாக அனுபவித்து வருகிறேன். விளங்குகிறங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். இந்த செழிப்பு, இந்த ஆசீர்வாதத்தை 27 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்து நான் அனுபவித்து வருகிறேன். மிஞ்சி போனால் ஒரு 10-15 வருஷங்களாகத்தான் சபைகளில் இந்த செழிப்பின் உபதேசம், ப்ராஸ்பரிட்டி என்கிறதை பற்றி விமர்சனங்கள் இருக்கிறது. நான் ஏன் அதை அவ்வளவு தைரியமாய் சொன்னேன் என்று சொன்னால், நன்றாய் கவனியுங்கள், வாசிக்க வேணாம், நீங்க குறிச்சு கொள்ளலாம். நீதிமொழிகள் அங்கே 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது என்று சொல்லி. நீதிமானுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றாய் கவனிங்க, நீதிமான்களுடைய சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குகிறது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் யாரால் வருகிறது? இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருகிறது? நன்றாய் கவனிங்க, இந்த ஆசீர்வாதம் யாரால் வருகிறது என்றால் தேவனால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சில நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற பொழுது விஷயம் தெரியாமல் நாம் தர்க்கம் பண்ணக்கூடாது, விஷயம் தெரியாமல் நாம் எதிர்க்க கூடாது.
தேவன் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிறது விரும்புகிறவர். ஆகவே அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வருகிறது. இரண்டாவது, அது யாருக்கு வருகிறது என்றால் நீதிமான்களுக்கு வருகிறது. யார் அந்த நீதிமான் என்று சொல்லி இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வியை உலகத்தில் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சில நேரத்தில் இது எப்படி வருகிறது என்று பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம் நீதிமான்களுடைய சிரசின் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த நீதிமான்கள் யார்? இந்த இடத்துல எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க? நீதிமான்கள் எல்லாம் கரங்களை ஒரு தலையிலான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. நீதிமான்கள். அல்லேலூயா. ரைட், இப்போ சொல்றேன், நன்றாக கவனிங்க. நீதிமான்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கடா. இந்த கேள்வியை கேட்ட கையோட நாம ரொம்ப யோசிக்கிறோம்ல, ரொம்ப யோசிக்கிறோம் இல்ல? பாஸ்டர் குறுக்க மறுக்க கேட்கிறாரு, இது என்னத்தை கொண்டு விட்டுருவாரோ தெரியல. நன்றாக கவனிங்க. திருச்சபைகளில் இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு நிறைய நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இனி இதுக்கு பிறகு யார் இந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க பயப்படாம நீதிமான்கள் யாருன்னு கேட்டால் நாங்கள் தான் கையை உயர்த்திருங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, அவர் தான் சந்தோஷமா சொல்றாரு, நீங்க தாங்க நீதிமான். ஏன் தெரியுமா? இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பந்தி ஆராதனையில் கலந்து கொண்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி உங்களையும் என்னையும் நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. இந்த கேள்வியை உலகத்தில் எந்த மூலையில், எந்த ஒரு சபையில், எந்த ஊழியக்காரர் கேட்டாலும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், தைரியப்படுத்துகிறேன். இந்த கேள்வியை கேட்டா பயப்படாம கையை உயர்த்துங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த கேள்வியை கேட்கிற நேரத்தில் சபை விசுவாசிகள் யோசிக்கிறாங்க, இல்ல நீங்க இந்த சபையில் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறது தற்செயலாய் வந்ததுனால அல்ல. எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்லை, எத்தனையோ பேருக்கு இந்த இயேசுவை தெரியாது. ஊழியம் செய்கிற நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவை அறிகிறதற்கு எத்தனையோ பேர் வாஞ்சையாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு போய் அறிவிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். அதற்கு ஒரு சர்டிபிகேட் தருகிறேன். அங்கே யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் அந்த நீதிமான்கள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இன்றைக்கு நமக்கு அவர் நீதிமான் என்கிறதான காரியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று உங்களுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும். நன்றாக கவனிங்க. இங்க ரொம்ப சின்ன பிள்ளைலாம் இருக்கிறீங்க. சில நேரத்தில் அம்மா அப்பா இந்த சர்ச்சில் இருந்ததுனால சின்ன பிள்ளைகள் சில வேளை சொல்லலாம், வாலிப பிள்ளைகள் சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு இந்த கேள்வியை நாங்கள் கேட்டால் அவங்க ஒரு வேளை சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வந்ததுலேருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டால் சிலருக்கு நேரடியாக அந்த பதில் சொல்ல தெரியாது. ஏதோ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். சிலர் ஓம் என்று சொல்லுவார்கள், ஆனால் அதற்கு சரியான விளக்கம் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மா மேரியா இருந்ததுனாலேயோ அப்பா மோசையா இருந்ததுனாலேயோ பிள்ளை ஒரு நாளும் ரட்சிக்கப்படுவது இல்லை. பிள்ளை எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்னால், எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் என்றைக்கு ஒரு நாள் தான் பாவி என்று உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லுகிறார்களோ அன்றைக்கு தான் ஒரு மனுஷனோ மனுஷியோ இயேசுவினாலே ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். என் மனைவி என்னோடு ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மகளுக்கு கிட்டத்தட்ட 10-11 வயது வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், மகளை கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வைத்து மகளுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னோம், இயேசுவினுடைய சுவிசேஷத்தை பற்றி சொன்னோம், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றி சொன்னோம். சொன்னதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம், இந்த இயேசுவை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறாயா?
மகளுக்கு விளங்கினதற்கு பிறகு மகள் சொன்னால், அந்த இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி, ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லி மகளுக்காக ஜெபம் பண்ணினோம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 13 வயது ஆகுகிற பொழுது, நான் நினைக்கிறேன் 11 வயது 12 வயது ஆகுகிற பொழுது, அந்த பிள்ளையினுடைய ரட்சிப்பின் ஜெபத்தை சொன்னதற்கு பிறகு வயது சின்னதாக இருந்தாலும் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் பெரிதாக இருந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 11 வயது 12 வயது ஆகுகிற பொழுது மகளினிடத்தில் வந்து ஒரு நாள் சொன்னால், அப்பா நான் திருமுழுக்கு பெற வேண்டும், நான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த சின்ன பிள்ளைக்கு எப்படி இந்த அறிவு வந்தது என்று சொன்னால், என்றைக்கு ஒரு பிள்ளைக்குள்ளே, ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால், அநேக நேரத்தில் சபைக்கு நாங்கள் 10 வருஷம் 15 வருஷம் வந்தாலும், 5 வருஷம் 6 வருஷம் வந்தாலும் அநேகருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. அநேகர் ஏதோ பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று கேட்டால் பாதி பேர் இப்படி, பாதி பேர் இப்படி, பாதி பேர் இப்படி காட்ட முடியல. எங்க போனாலும் சரி, நரகத்தை தவிர இந்த கேள்வியை உங்களிடத்தில் எங்கே கேட்டாலும் பயப்படாமல் சொல்லுங்கள், நான் நீதிமான். அல்லேலூயா. ஏன் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக நேரங்களில் இந்த ரகசியம் தெரியாததினாலே தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது. அதனால தலைக்கு மேலே ஆசீர்வாதம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் அதை பிடுங்கி எடுக்க தெரிகிறதில்லை, அதை வாங்கி எடுக்க தெரிகிறதில்லை. வசனத்தில் இருந்து நாம் ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வாழ்க்கை மாற்றத்தை நாம் கவனிக்கிற பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவருடைய வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு நல்ல உறவு ஏற்பட ஆரம்பிக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்றைக்கும் அநேக நேரத்தில், சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் உடனே கையை உயர்த்துவார்கள். ஆனால் அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நல்ல மரமானது அதனுடைய, சொல்லுங்க, நல்ல மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும். நீங்க ஒரு கிராஸ் போட்டு இருக்கிற, மாலை போட்டு இருக்கிறதுனாலயோ, நீங்க உங்களுடைய பேரை மாத்தி இருக்கிறதுனாலயோ நீங்க கிறிஸ்டியனாக முடியாது. உங்க கனியினால தான் அறிய முடியும். சோ கனி என்னவென்று பார்க்கிற பொழுது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் வரும். அவன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவனோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுவான். அவனுடைய உறவு எப்படி இருக்கும் என்றால், ஒருவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்றால் ஜெபிக்கிறவனாய் மாறுவான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் ஜெபிக்கிறவனாய் மாறுவான். அவனுக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் பைபிள் வாசிக்கிறவனாய் மாறுவான். அவனால் பைபிள் வாசிக்காமல் வாழவே முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற, தாங்குகிற ஒருவனாய் மாறுவான். இது அவனுடைய ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம். யோசித்து பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க வராது, ஜெபிக்க தெரியாது. உங்களுடைய ரட்சிப்பிலே கேள்வி இருக்கிறது. அநேகருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு என்று ஒரு பைபிள் இல்லை. நேற்று ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் கேள்வி இப்படியாக கேட்டேன், தம்பி உனக்கு சாப்பிடுகிறதற்கு உனக்குன்னு ஒரு பிளேட் வச்சிருக்கியா வீட்டில்? அவர் சொன்னார், ஆமா எனக்குன்னு ஒரு பிளேட் இருக்குது. டீ குடிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு கப் வச்சிருக்கிறியா? ஆமா எனக்குன்னு ஒரு கப் இருக்குது. வீட்டில் படிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு பைபிள் வச்சிருக்கிறியா? அது இல்லை பாஸ்டர், அது இல்லை. தனக்கு சாப்பிட ஒரு பிளேட் இருக்குது, டீ குடிக்க ஒரு கப் இருக்குது, ஆனால் தனக்குண்டு ஒரு தனி பைபிள் இல்லை. கிறிஸ்டியன். ஒரு திருச்சபையில் கப்பல் முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. பைபிளை சொல்லும் பொழுது அவர் எட்டி 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 மனுஷர பைபிளை தான் பார்த்தாரு. நான் உடனே கேட்டேன், பைபிள் எங்க தம்பி? இல்லை நான் வைஃபோட பைபிளில் தான் பார்க்குறேன். உனக்கு பைபிள், தனக்கு இல்லை. அப்போ நான் கேட்டேன், அப்போ ஹேண்ட் ஃபோன் நீ வைஃபோட ஃபோனை வாங்கி தான் பாவிக்கிறியா? இல்லை இல்லை, அது அவக்கு ஒன்று இருக்குது எனக்கு ஒன்று இருக்குது. புரியுதா? ஹேண்ட் ஃபோன் அவங்களுக்கு ஒன்று இருக்குது எனக்கு ஒன்று இருக்குது, ஆனால் பைபிள் மனுஷிக்கிட்ட மட்டும்தான் இருக்கு, எனக்கு இல்லை. நன்றாக கவனிங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம்.
தேவனோடு உறவு நம்முடைய சரியா இல்லை. எப்படி தேவன் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்றுகிட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, முடியாது. ஏதோ வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டில் இருந்து ஒரு ஊழியர் வந்திருக்கிறார், அவர் கைவிட்டு ஜெபித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்காதீங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஆணிவேர் எங்கே இருக்கிறது. நாம் அதை சரியாய் தெரிந்து கொண்டுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது. அதாவது ஒருவர் வாசிப்பீங்களா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நன்றாய் கவனிங்க. பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதுகிற பொழுது இந்த விஷயத்தை எழுதுகிறார். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நிறைந்து வாழ்கிறார்கள், விசுவாசத்தில் நிறைந்து வாழுகிறார்கள். அந்த ஜனங்களை குறித்து பேசுகிற பொழுது உண்மையிலேயே நீங்கள் அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? அந்த மேல் வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேலே, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ரைட். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. பவுல் அங்கே சபைக்கு, பிலிப்பு சபைக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இது ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் வாக்கு தத்தம் நல்லா பிடிக்கும். எப்போ நமக்கெல்லாம் வாக்கு தத்தம் கொடுப்பாங்க? எப்போ கொடுப்பாங்க? கிளி ஜோசியம் எப்போ கொடுப்பாங்க? எல்லாருக்கும் நியூ இயர் நேரத்தில் ஒரு கார்டில் கொடுப்போம், வாக்கு தத்தம் கொடுப்போம். இங்கே தெரியல இருக்கா அப்படின்னு. அப்படியா பாஸ்டர்? இங்கே கொடுப்போமா? ஓகே. இங்கே எல்லாருக்கும் வாக்கு தத்தம் கொடுப்போம். எல்லா திருச்சபையிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் திருச்சபைகளும் இது நடக்கும். எங்கேயாவது இந்தியாவிலேருந்து கார்டை வாங்கி கொண்டு வந்து எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுப்போம். எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு கார்டை இழுத்து எடுப்பாங்க. ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தர் ஓடிப்போ அங்கே கேட்பாங்க, அண்ணே உனக்கு என்ன அண்ணே இருக்குது? அவர் வாசித்து சொல்லுவார், பார்த்தீங்களா? அவர் திரும்ப உனக்கு என்னடா இருக்குது? அவர் இதை சொல்லுவார். அவங்க மாற்றி கேட்பாங்க. அக்கா போய் கேட்பாங்க, தங்கச்சி உனக்கு என்ன இருக்குது? அத்தை போய் கேட்குது மருமகிட்ட, உனக்கு என்ன கொடுத்துருக்குது? எல்லாரும் பார்த்து பேசிக்கொள்ளுவாங்க. சரியா? இது திருச்சபைகளில் கிளி ஜோசியம் மாதிரி தான் இப்போ போயிருச்சு. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா, எடுத்து பைபிளில் வச்சுக்கொள்வாங்க. கடைசியில் காலம் போகிற நேரத்தில் ஜனவரி பிப்ரவரி ஆகக்குள்ள அந்த வாக்குத்தத்தமும் மறந்து போயிடுறது. கொடுத்த கார்டையும் காணும். சிலருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. சிலர் அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீங்க வாக்குத்தத்தத்தை எடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. எல்லாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கும். இதை செய், நான் உனக்கு இதை செய்கிறேன். இதை செய், நான் உனக்கு இதை தருகிறேன். நீ கீழ்ப்படி, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வாக்குத்தத்தம். ஆனால் பவுல் ஏன் அதை எழுதுகிறார் என்று சொன்னால், ஊழியம் செய்கிற பொழுது பவுலனுடைய ஊழியத்தை உற்சாகமாய் அந்த ஜனங்கள் தாங்கினார்கள், சந்தோஷமாய் தாங்கினார்கள், ஆண்டவருக்கு கொடுத்து தாங்கினார்கள். அவர் நிறைவாய் இருந்து, மனநிறைவோடு இருந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்த ஒரு ஜெபம்தான், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்திலே நீங்கள் கொடுங்க என்று சொல்லுகிறதை யாரும் தப்பா நினைக்க கூடாது. கொடுங்க என்று சொன்ன உடனே காசை தான் கேட்கிறாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் தைரியமாய் பேசுகிறேன். ஏனெனில் தேவனுடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆதலால் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது காசை தான் கேட்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. கொடுங்கள் என்றால் உங்கள் நேரத்தை கொடுக்கலாமே, கொடுங்கள் என்றால் உங்கள் பலத்தை கொடுக்கலாமே, கொடுங்கள் என்றால் உங்கள் தாளந்துகளை கொடுக்கலாமே, கொடுங்கள் என்றால் உங்கள் வரங்களை கொடுக்கலாமே, கொடுங்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை கொடுக்கலாமே, கொடுங்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தை கொடுக்கலாமே.
அதோடு கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. பொருளாதாரத்திலும் நாங்கள் கொடுக்கலாமே. அப்படி கொடுக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்த யூடியூப், இந்த மெசஞ்சர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சபையில் உள்ளவங்களை கெடுத்து வச்சிருக்குது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் இப்படி ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றார், புதிய ஏற்பாட்டின்படி தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயும் இல்லையே. அவர் சொல்றாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன். சரி பரவாயில்ல, நீ தானே எப்பயுமே பழைய ஏற்பாடின்படி கூட கொடுக்கலையப்பா, நீ பழைய ஏற்பாடின்படி கூட கொடுக்கல, அப்புறம் என்னத்தை பத்தி நீ கொடுக்க கூடாது, புதிய ஏற்பாட்டை பத்தி கதைக்கிற. சரி அதை விடு. புதிய பழைய ஏற்பாடுல என்ன சொல்லி இருக்கு? 10 ஒன்று கொடுங்க. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? 2 ஒன்று கொடு. நல்லா கவனிங்க, பைபிள் ஆழமா வாசிங்க. அங்கதான் 10 ஒன்று. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது 2 ஒன்று. பவுலுகிட்ட போகும் பொழுது அளவே இல்லை. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதை சொல்லிக்கொண்டு வருகிற தேவன் தான் சொல்லுகிறார், தேவனுக்கு நாம் கொடுக்கிறதுனாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கிறதற்கல்ல, அதற்காக அவரிடத்துல வந்து வட்டிக்கு பணம் போடுற மாதிரி போட்டுட்டு தந்தாதாங்கன்னு நிற்க கூடாது. நாங்க இங்க காணிக்கை கொடுத்து தசம பாகம் கொடுத்து சபையை ஆசீர்வதிக்கிறது வட்டிக்கு கொடுக்கிற மாதிரி அல்ல. அது ஆணிவேர் தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறார் என்றால் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. அவர் கிட்டார் வாசிக்கிறார் என்றால் நல்ல 10 விரலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், கிட்டார் வாசிங்க. பாடுகிறார் என்று சொன்னால் ஒருவர் நல்ல குரலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பாடுங்க. நல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், டெக்னாலஜி தெரியும் என்றால் திருச்சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை டபுள் ட்ரிபிளாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிகிறதில்லை. நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியாமல், அங்கே கிரேக்க மொழியில் அதை இப்படியே சொல்லப்படுகிறது, என் தேவன் தன் மகிமையுள்ள செல்வத்தின் அளவிற்கு ஏற்ப கிறிஸ்து இயேசுவில் உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எல்லா ஆசைகளையும் அல்ல, தேவைகளை. ஆண்டவருக்கு தெரியும் உங்க தேவை என்னவென்று சொல்லி, ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய தேவை ஜெபம் என்னவென்று சொல்லி, எல்லா தேவையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அதனாலே தான் நான் செய்திக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தினுடைய ஆணிவேர். இயேசு இல்லாமல் உங்களால் ஆசீர்வாதத்தை பெற முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அதனுடைய முழுமையை நீங்கள் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழுகிறீர்களா என்ற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு அது சரியாய் தெரிகிறதா? இயேசுவுக்குள் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், சாட்சி உள்ளதா இருக்கும், அங்கே தேவனோடு கூட நல்ல உறவுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் செழிப்பான், எந்த சந்தேகமும் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் கடந்த நாட்களில் நமக்கு தெரியும், நம்ம இலங்கை தேசத்தை வந்து இந்த நாடு பங்களோத் ஆகிருச்சு, இந்த நாட்டு ஃபைனான்சியல் எல்லாமே இல்லாமல் ஜீரோ ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. அப்போ ஒருவர் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு புதையல் மேலே உட்கார்ந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை. புதையல் மேலே உட்கார்ந்துக்கிட்டு என்ன நடந்திருக்கு? ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷன் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்தே பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கிறாரு, தர்மம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியே இருந்து வயசு போய் அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாரு. ஊரில் உள்ளவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல அவர் தான் உட்கார்ந்துருந்தாரு, நம்ம இந்த இடத்துல குழிய தோண்டி அவரை புதைச்சிருவோம். அந்த இடத்துல குழிய தோண்டுகிற பொழுது பார்த்தால் திடீர்னு அந்த அளவாங்க போடுற நேரத்தில், கடப்பாறை போடுற நேரத்தில் டாங் டாங்னு ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அதை தோண்டி பார்க்கும் பொழுது அங்கே ஏதோ ராஜாக்கள் காலத்தில் புதைச்ச ஒரு புதையல் இருந்திருக்குது. அப்போதான் ஊர் மக்கள் பார்த்து சொன்னாங்க, பாருங்க புதையல் மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தே பிச்சை எடுத்திருக்கிறான் இந்த மனுஷன். ஏன் தெரியுமா அதை சொல்கிறேன்? நிறைய நேரம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோங்க. இயேசுக்குள்ள இருந்துகிட்டே நாங்கள் சில நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா
கையேந்திக்கிட்டு இருக்கிறோம். கவனம், இயேசுவுக்குள்ள இருந்துகிட்டே இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாட்டு ராஜா சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செஞ்சார், ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நிறைய விளையாட்டு சாமானை நிரப்பிட்டு சொன்னாரு, நீங்க ஓடி போய் உங்களுக்கு விருப்பமான விளையாட்டு சாமானை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சின்ன பிள்ளைகள் போனா மிஞ்சி எத்தனை பொருள் எடுக்க முடியும்? எத்தனை பொருள் எடுக்க முடியும்? எத்தனை எடுக்க முடியும்? ஒரு பெரிய பொம்மையை எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பிறகு 2 பந்து தான் எடுக்க முடியும். ஒருவேளை ஒரு 3 பெரிய பெரிய விளையாட்டு பொருள் எடுத்தால் ஒரு 3 தான் எடுக்க முடியும், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எல்லா பிள்ளைகளும் கதவை திறந்துன்னு உள்ளே ஓடிருச்சு. ஒரு பையன், அவன் கொஞ்சம் விபரீதமான ஆள், ஓடி வந்து என்ன பண்ணா ராஜாவோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ராஜா சொன்னார், டே உள்ளே போய் அது எங்கடா இருக்குது விளையாட்டு சாமா, அங்கே போய் எடுன்னு சொல்லி. அவன் என்ன தெரியுமா சொன்னான், ராஜா இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம், அந்த வீட்டுக்குள்ள உள்ளது உங்களுக்கு தான் சொந்தம், ஆகவே நான் உங்களை சொந்தமாக்கிட்டா அதுக்குள்ள உள்ள எல்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. தனித்தனியா தேடாதீங்க. இயேசுவை தெரியாத காலத்தில் இதில் இலங்கையில் இருந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, இங்கே எப்படியோ தெரியாது, எங்கள் ஊரில் உள்ள சொல்கிறேன், இங்கேயும் ஒரு வேலை அப்படி இருக்கலாம். சில இடங்களில் காடு மாறினாலும் புளிக்கு புள்ளி மாறுறது இல்லை தானே. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துடும், அவங்க என்னமா செய்வாங்கன்னா உடனே மந்திரம் பார்க்க போவாங்க. சாத்திரம் பார்க்க போனால் அவர் சொல்லுவார், சாத்திரத்தை பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு இந்த ஊரில் போய் நீ கடல்ல இருந்து மண்ணு கொண்டு வான்னுவார். சரி, மண்ணை கொண்டாச்சு, பிரச்சனை தீரலை. திரும்ப இன்னொரு மந்திரவாதிகிட்ட போவாங்க. அவர் சொல்லுவார், நீ இந்த ஊரில், அது எல்லாமே இலங்கையில் தொங்கலில் இருக்கிற ஊர்களாக இருக்கும், இந்த ஊரில் போயிட்டு நீ என்ன பண்ணுனா கடல் தண்ணி எடுத்துட்டு வா. இவங்க மெனக்கட்டு பணம் செலவழித்து போவாங்க, பிரச்சனை தீரலை. திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஏறி இந்த தெய்வத்தில் போய் காணிக்கை கட்டிட்டு வா செய்வாங்க. பல வருஷம் ஆகிரும், பிரச்சனை ஓயாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அதையெல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல தர்றதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த பூமியில் திருச்சபை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. நம்மாக்க அதையும் மந்திரவாதி இடம் மாதிரி மாற்றிட்டாங்க. பிரச்சனை இங்கே தீரலைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போகிறது, இன்னொரு சர்ச்சில் தீரலைன்னா இன்னொரு சர்ச்சுக்கு போகிறது. அங்கே என்ன வேற வேற இயேசு சுவாமியாக இருப்பாங்க, அதே இயேசு சுவாமி தான் இருப்பாங்க. பிரச்சனை சபையில் இல்லை, பிரச்சனை எங்க? பிரச்சனை உங்களுக்குள்ள. இந்த இறால் இருக்குல்ல, இந்த கடல்ல இறால் மீன், இந்த இறால் மீன் நினைச்சுமா கடல்ல ஐயோ மணக்குது, நாறுதுன்னு கடல் முழுக்க ஓடுமா, ஏதோ அசிங்கம் மணக்குது அப்படின்னு. ஆனால் அந்த இறாலை பிடிச்சி மண்டே உடைச்சு பார்த்தா தான் தெரியும் அது தலையில தான் அசிங்கம் இருந்திருக்குது. அந்த இறால் மீன் தலையில தான் அசிங்கம் இருக்கு. எல்லாருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கு, இந்த மீனுக்கு மட்டும் தலையிலேயே அசிங்கம் இருக்கும். நன்றாக கவனிங்க. சில நேரத்தில் பிரச்சனை நம்ம மைண்டில், நம்ம தலையில இருக்கு, நாம தான் மாறணும். நாம மாறாம மாற்றங்கள் வராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த ராஜா அந்த சின்ன பையன் கட்டிப்பிடிச்ச மாதிரி இன்னைக்கு அந்த இயேசுவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நான் அவனுக்குள்ளும் அவன் எனக்குள்ளும் இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களை அவரை பிரிக்க முடியாது. இந்த திருவிருந்து எடுக்கிறதுடைய மீனிங் அதுதான். நீங்க இந்த அப்பத்தை இயேசுவினுடைய சரீரம் எடுக்கும் பொழுது அந்த அப்பம் உங்க சரீரத்தோட கரைஞ்சி போற மாதிரி, ரத்தத்தோட ரத்தமா கலக்கிற மாதிரி, எலும்போட எலும்பா கலக்கிற மாதிரி இயேசு உங்களோட கலந்துட்டாருங்க. நீங்க ரத்தத்தை குடிக்கும் பொழுது அந்த ரத்தம் உங்க ரத்தத்தோட கலக்கிற மாதிரி இயேசு உங்களோட கலந்துட்டார். இனி அவரை உங்களை பிரிக்க முடியாது. ஆகவே ஆசீர்வாதத்தை தனித்தனியா தேடாதீங்க, எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்க தேவைகளை பார்த்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, இனி இயேசு சுவாமியை பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இது எனக்கு வருவதாக. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சுகர் கண்ட்ரோலுக்கு வருவதாக. சொல்லுங்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பிளட் பிரஷர் கண்ட்ரோலுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தினால என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை வருவானாக. சொல்லுங்க பயப்படாம. பிள்ளைங்க பார்த்து சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினால எனக்கு நல்ல மாப்பிள்ளை வருவானாக. பயலுக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால
எனக்கு நல்ல பெண் வருவாளாக. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நல்ல தொழில் வருவதாக. எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நீங்க தான் போய் எடுக்கணும். அதை நான் சொல்றேன். எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டாரு. பர்த்டே பார்ட்டி வந்தா கேக் பீஸ் பீஸா வெட்டி வச்சிருப்பாங்க. உட்கார்ந்துக்கிட்டு கேக்கு வா வான்னா வராது. நீங்க போய் எடுத்து சாப்பிட வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிளஸிங்க ட்ரேல போட்டு வச்சிருக்கிறாரு. தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ட்ரேல போட்டு வச்சிருக்கிறாரு. பிரச்சனை நாம எடுக்கிறது இல்ல. எங்களுக்கு ஒரே சந்தேகம், எங்களுக்கு ஒரே கேள்வி, சரியா சரியா எடுக்கலாமா, கேட்டா தருவாரா? நல்லா கவனிங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால பயப்படாம சொல்லுங்க, பயப்படாம ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமையான ஆசீர்வாதம் எனக்கு வருவதாக. சுகம் உங்களுக்கு சொந்தம், விடுதலை உங்களுக்கு சொந்தம். இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை தான் பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? கண்ணை கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நாம அதிகாரத்தோட சொல்லணும். நான் என் மனுஷி என் பிள்ளைய வீட்டில் நாங்கள் குடும்ப ஜெபம் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிப்போம், இயேசுவின் நாமத்தினால எங்க வீட்டுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வியாதி வரக்கூடாது. பார்த்தீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்தா என்ன பண்றது? நாங்க ஜெபிப்போம், இயேசுவின் நாமத்தினால சுகர் வியாதி எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிளட் பிரஷர் வரக்கூடாது. கேன்சர் வியாதி எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலக பிரசித்தி பெற்ற விக்கிள்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய ஊழியத்தில் ஒரு 39 பிணங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ஊழியத்துக்கு பிரசங்கம் பண்ண போன நேரத்தில் அவருக்கு டெலிஃபோன் அப்போ இல்லை, எப்படியோ பணிவிட அனுப்பிட்டாங்க. பாஸ்டர் உங்களோட வைஃப் இறந்து போயிட்டாங்கன்னு. அவர் சொன்னாராம், ஆளை குளிப்பாட்டி வீட்டில் வை, நான் வாரேன்னு சொல்லி ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. போயிட்டு என்ன செய்தாரு? மனுஷிய செவத்துல சாத்தி வச்சுட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம், மரணமே நான் இல்லாத நேரம் யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்த? அல்லேலூயா. நான் இல்லாத நேரம் யாரை கேட்டு வீட்டுக்குள்ள வந்த? குடு ஜீவனை அப்படின்றாராம். திடீர்னு செவத்துல சாஞ்சிருந்த மனுஷி நடந்து வந்துச்சான். என்னங்க ஏங்க கூப்பிட்டீங்கன்னு வந்துச்சான். அல்லேலூயா. என்ன பேய் கதை சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் நடந்த உண்மைங்க. அவங்க வந்து கேட்டாங்களா, ஏங்க கூப்பிட்டீங்க? இவர் திரும்ப கேட்டிருக்காரு, ஏம்மா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, என் காலம் முடிஞ்சிருச்சு, நான் இயேசு சுவாமியோட சந்தோஷமா இருந்தேங்க. அப்படியா? அப்ப நீ போறியா? ஆமா நான் போறேன், நீங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வாங்கன்னாங்களாம். அப்படின்னா பரவாயில்லன்னு மடியில வச்சாராம். மூச்சு திரும்ப போயிருக்குது. நடந்த சம்பவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நாம் பேசணும். விசுவாசத்தை பேசுங்க. வீட்டில் ஆசீர்வாதத்தை பேசுங்க. நாவின் அதிகாரத்தில் அது தங்கி இருக்கிறது. கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுகிறவர். ஆகவே நாம் நினைக்க கூடாது. அங்கே கவனிங்க, பார்க்கலாம். 2-3 யோவான் 1 அதிகாரம் 1-2 வசனத்தை பார்க்கிற பொழுது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காபுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் ஒரு நல்ல சீசனை வளர்த்திருந்தார். காயு என்று அவனுக்கு பேர். அப்போ அவர் தூரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கடிதம் எழுதுறாரு. நிறைய பேர் இந்த பாட்டை படிக்கணும். ஃபாதர் பெர்க்மன் பாடினது என்ன? பிரியமானவனே உன் ஆத்துமாவா. ஆனால் இந்த வசனம் தெரியாமலே தாங்க பாடிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல நீங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு போய் என்ன தெரியுமா பண்ணணும்? கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு, சரியா என்ன செய்யணும்? பெரிய கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த பாட்டை என்ன செய்யுங்க? விரலை நீட்டி பாடுங்க. பிரியமானவனே பாடுங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. மகள் பாடுங்க பெண்கள். பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல். கண்ணாடியை காட்டி சொல்லணும், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இதை தாங்க
காயு சீசனுக்கு யோவான் எழுதி அனுப்புறாரு. சில ஊழியக்காரர்கள் வந்து காயுவை பத்தி கண்ணா விண்ணான்னு சாட்சி கொடுக்கறாங்க. பயங்கர நல்லவனாம், நல்ல அன்புள்ளவனாம், ஊழியத்துல வந்தவங்களை பயங்கரமா கவனிப்பானாம், நல்ல சாப்பாடெல்லாம் கொடுப்பானாம். இதெல்லாம் ஓகே. ஆனா போனவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆனா அவர் கொஞ்சம் உடம்புல சுகம் இல்லாம இருக்கிறாருங்க, அவர் கொஞ்சம் உடம்புல பலவீனமா இருக்கிறாரு. அப்பதான் யோவானுக்கு புரிஞ்சிருச்சு, என் சீசப்புல ஆவிக்குரிய வாழ்க்கையில செம கம்ஃபர்டபுளா இருக்கிறான், நல்ல சுகமா இருக்கிறான், நல்லா ஜெபிக்கிறான், நல்ல அற்புத அடையாளம் நடக்குது, நல்ல ஊழியம் செய்யறான், நல்லபடியா எல்லாம் செய்திருப்பான். ஆனால் அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம். ஆகவே காயுவுக்கு யோவான் எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆவிக்குரிய ஆத்துமா நன்றாய் வாழ்கிறது போல நீ மற்ற எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிரேக்க பதத்தை அங்க பயன்படுத்தி இருக்கிறது அடிப்படையில் பார்த்தால் எல்லாவற்றையும் என்று சொல்லுகிற பொழுது அங்கு சொல்லப்படுகிற வசனம் என்னவென்றால், நீ தேவனோடு உள்ள உறவிலே நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய ஊழியத்தில் நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய உடம்பு சுகத்தில் நீ நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய உறவுகளில் நல்லா இருக்க வேண்டும், அன்றாட வாழ்க்கையிலே அனைத்து அம்சங்களிலும் நீ நல்லா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ ஃபைனான்சியல் நல்லா இருக்கணும், உன் உடம்பு சுகத்தில் நீ நல்லா இருக்கணும், உன் உறவுகளில் நல்லா இருக்கணும், உன் குடும்ப பிள்ளைகளோட நீ நல்லா இருக்கணும், உன் தொழிலில் நல்லா இருக்கணும், எல்லாத்துல நீ நல்லா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காயுவுக்கு யோவான் அதைத்தான் எழுதுகிறார். அருமையானவர்களே, சில நேரத்தில் சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, ஆனா ஒற்றே கடன். ஊழியம் நல்லா செய்வாங்க, ஆனா ஒரே குறைச்சல். சில நேரத்தில் அவங்க வாழ்க்கையில வேற எல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், சபையில மூப்பரா இருப்பாங்க, ஆனா வேற வியாதிகள் கண்ட்ரோலுக்கு வரவே மாட்டேங்குது, டேப்லெட் எவ்வளவு குடிச்சாலும் குறையுதில்ல பாஸ்டர். யோவான் எழுதுகிறார், இல்ல நீ எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும், உங்க தொழில் நல்லா இருக்கணும், ஃபைனான்சியல் நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துல நல்லா இருக்கணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் அது இப்படி யோசிச்சேன், ஒருவேளை இன்றைக்கு காந்தன் பாஸ்டர் வேற ஒரு நாட்டில் இருந்து இங்க ஒரு கடிதம் எழுதுறேன்னா அவர் எப்படி எழுதுவாரா இருக்கும்? பிரியமான என் பிள்ளைகளே, வந்தவங்க உங்களை பத்தி சொன்னாங்கப்பா, நல்லா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பிரியமானவர்களே, நீங்க உலக வாழ்க்கையில நல்லா இருக்கிறது போல உங்க ஆத்துமாவையும் நல்லா வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டருக்கு கம்ப்ளைண்ட் எப்படி போயிருக்குன்னா, ஜனம் ஒரே ஃபன் தாங்க. ஜனம் இப்போ நீங்க இருந்த மாதிரி சர்ச்சுக்கு வாரதில்லை. ஞாயிற்றுக்கிழமைனா அது பார்ட்டி, விசிட்டர்ஸ். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சர்ச்சுக்கு விசுவாசிகள் வாரதில்லை. அன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவு கிடைக்குது, நல்லா தூங்குறாங்க. இதெல்லாம் கேட்டு வச்சு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நம்ம நாடு இப்படித்தாங்க. அதான் நான் சொன்னேன்ல, காடு மாறினாலும் புளிக்கு புள்ளி மாறுறதில்லை. உலகம் முழுக்க போய் பிரசங்கம் பண்ணினாலும் நம்ம தமிழ் மக்கள் பிரச்சனை இதுவே தான். தேவனுடைய சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே பிரியமானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகவே இன்றைய திருச்சபை போதகர்கள் எப்படி எழுத வேண்டியிருக்குன்னா, பிரியமானவனே, உன் மாமிசம் வாழுகிறது போல உன் ஆத்துமாவையும் நன்றாய் பாதுகாத்துக்கொள். ஆனால் யோவான் எழுதுகிற பொழுது அப்படி பிரச்சனை இருக்கல. யோவானுடைய சீசப்புள்ள வந்து ஆத்தும வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, கொஞ்சம் பொடியவும் கவனிச்சு கொள்ளப்பா, உன் சாப்பாடை கொஞ்சம் கவனமா பாரு, ஊழியத்தில் கொஞ்சம் கவனமா இரு, உறவுகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க, மற்றபடி நீ நல்லோம். ஆனா இன்னைக்கு சபையை பார்த்து எப்படி சொல்ல வேண்டி இருக்குது, இங்க பாரு, நீ சாப்பாடெல்லாம் நல்லா தான் பண்ற, நீ பார்ட்டியெல்லாம் நல்லா தான் போற, உலகத்துல நல்லா ஃபன் எடுக்கிற, எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா நேரம் செலவழிக்கிற, அப்ப சர்ச்சுக்கு வாங்க, அப்ப பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சீசனுக்கு எழுதுகிறார், பிரியமானவனே,
உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ மற்ற எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கணும். நல்லா ஜெபிக்கிற பைபிள் படிக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அது மாத்திரம் இல்ல, உலக வாழ்க்கையில நல்லா இருங்க. நல்லா உலக வாழ்க்கையில நல்லா ஜொலியா பிளஸிங் ஆசீர்வாதமா இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே ஒரு குறைச்சலும் இல்லாமல் என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி ஒரு குறைச்சலும் இல்லாமல் உங்களை மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆகவே இந்த ஆணி வேற நாம பிடிச்சு கொள்ளணும். அதை விட்டுட்டு நாங்க வேற எதையாவது பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளும் நாம் செழிக்க போகிறதில்லை. இந்த செய்தி தெரியாததினாலே தான், இந்த ரகசியம் தெரியாததினாலே தான் ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினால் விசுவாசிகள் எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் கிளம்புகிறது, இவர் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறார் என்று சொல்லி. நோ, நான் சொல்லுகிறேன், சபை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை விட தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வாகனத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய திருச்சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உலகத்தில் அப்பொழுதுதான் பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள், தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். ஆதலால் இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எத்தனை பேர் அந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே சரியாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்துக்குள் நான் வரவில்லை, அதனால என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் நாம் அந்த மாற்றத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். உலக புகழ் பெற்ற தேவ செய்தியாளர் டாக்டர் ஸ்பர்ஜன் ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்திவிட்டு முடித்துவிட்டு போனார். வீட்டில் இருக்கிற பொழுது அந்த வழியாய் ஒருத்தன் போய் சொன்னானாம், ஐயா நீ அந்த ரட்சிப்பில் நடத்தினேன் என்று சொன்னவன் அங்கே தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த பாஸ்டர் மேலே பாஞ்சு கையை தட்டி ஒரு விசில் அடிச்சாராம். இவர் சொன்னாராம், ரட்சிக்கப்படவில்லை, அவன் பாவம் செய்கிறான் என்று சொல்லுகிறேன், நீ என்ன சந்தோஷமாய் விசில் அடிக்கிறாய் என்று சொல்லி. அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீ சொன்னது சரிதான், நான் ரட்சித்தேன் என்று சொன்னால் அவன் குடிப்பான், நான் ரட்சித்தேன் என்று சொன்னால் அவன் வெறிப்பான், நான் ரட்சித்தேன் என்று சொன்னால் அவன் சண்டை பிடிப்பான், ஆனால் இயேசு ஒருவனை ரட்சித்தால் அவன் மெய்யாகவே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசு ஒருவனை ரட்சித்தால் அவன் மெய்யாகவே ரட்சிக்கப்படுவான். அதெல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த காலை நேரத்தில் எல்லாரும் கட்டாயம் எழும்புங்கன்னு இல்லை, நாம் ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல புதியவர்கள் வந்திருக்கலாம், அல்லது நான் சொல்லுகிற செய்தியின்படி அந்த இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனுபவம் எனக்கு இல்லை. சில நேரத்தில் நீங்கள் சொன்னதன்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சொன்னாலும் அந்த மாற்றம் எனக்குள் இல்லை என்று நான் உணர்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஏனெனில் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக 16 வயதிலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அன்றைக்குத்தான் இயேசு என்று ஒரு தெய்வம் இருந்தால் என்னை ரட்சிக்கட்டும் என்று நான் ஜெபித்தேன். அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆதலால் தான் பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் கேவி மூர்த்தி என்றிருந்தாலும் அதனுடைய முழு பெயரை நான் மாற்றவில்லை. ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது எனக்கு பெயரை மாற்றுவோம் என்று போதர் சொன்னார். நான் பெயரை மாற்றவில்லை. காரணம், நான் எங்கே இருந்து வந்தேன் என்று என் பெயரை சொல்லுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏன் நீங்கள் போதகராய் மாறினீர்கள் என்று கேட்கிற பொழுது நான் என் வாழ்க்கை சாட்சியை சொல்ல வேண்டும். ஏனெனில் இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 16 வயதில் இருந்து உலகத்தோடு வாழ்ந்தேன், உலக நண்பர்களோடு வாழ்ந்தேன். உலகத்தில் என்னுடைய பள்ளி மாணவர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கெட்டவர்கள் தான், கெட்ட பழக்கம் இருந்தது தான். ஆனால் 16 வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய உள்ளம் பாவம் செய்ய இடம் கொடுக்கவில்லை, பாவத்தோடு வாழ இடம் கொடுக்கவில்லை. சிகரெட் குடிக்கிறவனோடு இருந்தேன், சிகரெட் குடிக்கவில்லை. சாராயம் குடிக்கிறவனோடு இருப்பேன், சாராயம் குடிக்கவில்லை. எப்படியாவது நான் என் சிநேகிதருக்கு இயேசுவை சொல்லுவேன். காரணம், இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த இயேசு விடுவித்திருந்தால் அந்த உண்மையை நீ அனுபவிக்கிறாயா? இயேசு உன்னை விடுவித்திருந்தால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் அந்த கேள்வியோடு கூட எல்லாரும் கண்களை மூடி இருப்போம் இருக்கிற இடத்துல